மெயின் இம்பார்ட்டன்ட் ஐடியா செட்னா இப்போ என்னன்னு பார்த்துருப்பீங்க. வெல் டிஃபைன்ட் ஆப்ஜெக்டிவ் அப்படின்னா ஒரே ஒரு ஐடியா எம்டி செட் இருக்கிறதுக்கு பாசிபிள் இருக்குது. சரிங்களா? எம்டி செட்னு என்ன கண்ணு? அந்த செட்டுக்குள்ள ஒரு வேல்யூ இருக்காது. அதோட நோட்டேஷன் இதுதான். இதுவா இருக்கலாம் ஆர் இப்படி போட்டு இது எம்டி செட். சரிங்களா? எஸ் சார். எம்டி செட்டுக்கு எக்ஸாம்பிள் என்னவா இருக்கும்? எம்டி செட்டுக்கு பிரைம் நம்பருக்கும் ஓகே பிரைம் நம்பருக்கும் காம்போசிட் நம்பருக்கும் காமன் எலிமெண்ட் வந்து 1ன்னு சொல்ல முடியுமா? பிரைம் நம்பருக்கும் காம்போசிட் நம்பருக்கும் காமன் எலிமெண்ட் இருக்குதா? நான் கேட்ட கொஸ்டின் புரியுதா? பிரைம் நம்பர் அடுத்தது காம்போசிட் நம்பர். வாட் இஸ் a common element? What is a common element? பிரைம் நம்பர்ல என்ன இருக்குங்க? பிரைம் நம்பர்ல சார் பிரைம் நம்பர் 2, 3, 5, 7, 11, 13 டாட் போயிட்டு இருக்கு. காம்போசிட் நம்பர்ல யார் இருக்கானே? காம்போசிட் நம்பர்னா இதெல்லாம் காம்போசிட் கரெக்ட்டுங்களா? எஸ் சார். இது ரெண்டுக்கு காமன் எலிமெண்ட்ஸ்ல செட் பிராக்கெட் எழுத சொல்றோம். இது ரெண்டுக்கு காமன் எலிமெண்ட்ஸ் இருக்க பாசிபிள் இருக்குதா? ரெண்டுக்கு காமன் எதுன்னு இருக்குது? இங்க 2, 3, 5, 7 இருக்குது. இங்க 4, 6 ஏதோ ஒரு எலிமெண்ட் காமன் ஆகுது. காமன் தெரியும்ல? இங்க இருக்கிற எலிமெண்ட் இங்க இருக்குன்னா அதுக்கு பேர் காமன். இருக்குதா? இல்லங்க சார். அப்ப இந்த செட்டுக்கு பேர் என்னது? எம்டி செட். there is no common element அப்படின்னு ஒரு வேர்ட் எழுதிட்டீங்கன்னா அதான் வந்து எம்டி செட். there is no common elements. அப்ப அதை வந்து செட் எழுதுன்னு என்ன எழுதுவேன்? செட் எழுதுனா எம்டி செட்னு எழுதுவேன். ஒன்று எம்டி செட்னு எழுதுவேன் ஆர் இந்த மாதிரி செட் பிராக்கெட்ல போட்டு எந்த எலிமெண்ட் எழுதுனா இதை எம்டி செட். சரிங்களா? இதை எம்டி செட். காமன் பாசிபிள் இல்ல, அது ஒண்ணுமே நடக்காத விஷயத்தை நடந்த மாதிரி சொல்றது. சரிங்களா? இதுவே நடக்காத விஷயத்தை நடந்த மாதிரி சொன்னா இட்ஸ் நாட் பாசிபிள். இன்னைக்கு மழை வருது அப்படிங்கிறாங்க. மழை வரலைன்னா இஸ் எம்டி செட். மழை வந்துச்சுன்னா இன்னைக்கு நான் சொல்றது இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மழை வந்து சென்டிமீட்டர் எடுன்னு சொல்றாங்க. எந்தெந்த பிளேஸ் என்ன நீங்க எங்கேயுமே மழை வரலைன்னு என்ன அர்த்தம்? அது செட்டே ஃபார்ம் பண்ண முடியாதுல்ல. எம்டி செட். ஒன்று நடக்காத விஷயத்தை சொன்னா அது வந்து எம்டி செட். சரிங்களா? சரி, அடுத்தது என்னன்னா பைனைட் செட். பைனைட் அண்ட் இன்ஃபைனைட் செட்ஸ் பற்றி பார்க்கணும். பைனைட் செட் அண்ட் இன்ஃபைனைட் செட். பைனைட் செட் அண்ட் இன்ஃபைனைட் செட். பைனைட் செட் என்னடா கண்ணு அப்படின்னா ஒரு செட்டு கொடுத்துட்டாங்கன்னா அந்த வேல்யூஸ் வந்து என்ன எழுத முடியும்? கவுண்ட் பண்ண முடியும். ஒரு செட்டு கொடுத்துட்டாங்கன்னா அந்த வேல்யூஸ் எவ்வளவு தெரியும்? கவுண்ட் பண்ண முடியும். 1, 2, 3 டாட் 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 10 வரைக்கும் இருந்து இதுல எத்தனை எலிமெண்ட் இருக்கும்? நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் ஏ. எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குங்கண்ணே? சரி, எலிமெண்ட்ஸ் வேல்யூஸ் எத்தனை வேல்யூஸ் இருக்கும்? 1, 2, 3 அப்படி எத்தனை எலிமெண்ட்ஸ் வரைக்கும்? 10 வரைக்கும் சொல்லிக்கிறேன். 10 வரைக்கும் போட்டு எவ்வளவு எலிமெண்ட்ஸ் வரும்? 4, 5, 6, 7, 8, 9, 10. அப்ப மொத்தம் எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குது? மொத்தம் 10 எலிமெண்ட்ஸ். 10 எலிமெண்ட்ஸ். புரியுதா இல்லையா? சார் புரியுது. கவுண்ட் பண்ணு. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 10 எலிமெண்ட்ஸ் இருக்கு. கரெக்ட்டுங்களா? எஸ் சார். 10 எலிமெண்ட்ஸ். அது இன்ஃபினிட் எலிமெண்ட் செட்ஸ்னா என்ன அப்படின்னா கவுண்ட் பண்ண முடியாது. செட் அப்ப நேச்சுரல் நம்பர். அப்ப என்னது? 1, 2, 3, டாட் 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 போயிட்டு இருக்கும். இது கவுண்ட் பண்ண முடியுமா? டாட் டாட் வச்சா கவுண்ட் பண்ண முடியுமா? அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும். இன்ஃபினிட்டி வரைக்கும் போற எலிமெண்ட்டை கவுண்ட் பண்ண முடியுமா? முடியாது சார். முடியாது. தட் இஸ் கால்ட் இன்ஃபினிட் எலிமெண்ட். அப்ப பைனைட் செட்னா யாரு, இன்ஃபினிட் செட்னா யாருன்னு தெரிஞ்சுக்கிட்ட, அதே மாதிரி எம்டி செட்னா யாருன்னு தெரிஞ்சுக்கிட்ட. கரெக்ட்டுங்களா? எஸ் சார். சரி, அப்படின்னா எனக்கு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லு. எதெல்லாம் பைனைட் செட், எதெல்லாம் இன்ஃபினிட் செட்னு கேட்கறோம். எக்ஸாம்பிள் கொஸ்டினை இன்சர்ட் பண்றேன். எக்ஸாம்பிள் முடிச்சா உங்களுக்கு ஒரு ஈஸியா இருக்கும். செட்டை கவுண்ட் பண்ண முடிஞ்சா பைனைட், கவுண்ட் பண்ண முடியலனா இன்ஃபினிட். சரிங்களா? எஸ் சார். இல்ல நல் செட். எதுவே பண்ண முடியல. பைனைட் செட்னா கவுண்ட் பண்ண முடியும், இன்ஃபினிட் செட்னா கவுண்ட் பண்ண முடியாது.
இது ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆகணும்னா எம்டி செட். இது 3 தான் இருக்குது. சரிங்களா? எஸ் சார். பார்க்கலாமா? எஸ் சார் பார்க்கலாம். x belongs to natural number x minus 1 x minus 2 equal to 0. அப்படின்னா மீனிங் என்ன? x equal to 1 x equal to 2. அப்போ மொத்தம் எத்தனை எலிமெண்ட் இருக்குது? 2 எலிமெண்ட் இருக்குதா? எஸ் சார் 2 எலிமெண்ட். அப்போ இஸ் a finite set. இந்த செட்டுக்கு பேர் என்ன? finite set. என்ன டவுட் இருக்குது கண்ணு? சார் நான் அது எப்படி ஃபைனைட் செட்டா சொல்றாங்க சார்? கவுண்ட் இப்பதான் சொன்னேன், கவுண்ட் பண்ண முடிஞ்சு அது ஃபைனைட். எத்தனை எலிமெண்ட் இருக்குது? 1, 2 2 எலிமெண்ட்ஸ். 2 எலிமெண்ட்ஸ் இருக்குது. அப்ப 2 எலிமெண்ட்ஸ் வந்து ஒரு ஃபைனைட் கவுண்ட் பண்ண முடியாது. கவுண்டிங்னு தெரியும்ல, எத்தனை வேல்யூ அந்த செட்ல இருக்குதோ. இப்ப செட்ல என்ன இருக்கு? 1, 2. ஒரு ஸ்டாப் ஆயிருது பாத்தியா? டாட் டாட் டாட்னு வராம ஒரு ஸ்டாப் ஆயிருது பாத்தியா? அப்ப அது ஸ்டாப் ஆச்சுன்னா ஃபைனைட். ஸ்டாப் ஆகாத ரன் ஆயிடுறது இன்ஃபைனைட். 1, 2ங்கிறது ரெண்டு வேல்யூஸ் இருக்குது. அப்ப ரெண்டு வேல்யூ தான் அது ஃபைனைட் தானே? எஸ் சார் ஃபைனைட். அவ்வளவுதான். சூப்பரா? எஸ் சார். அடுத்து இந்த வேல்யூ x² = 4. அப்ப x = என்ன? 2. x = 2 சார். -2 போட முடியாது, ஏன்னா நேச்சுரல் நம்பர். -2 போடக்கூடாது. அப்ப +2 தான். அப்ப +2ங்கிறது என்னது? இஸ் a finite element. அப்ப finite set. கரெக்ட்டுங்களா? எஸ் சார். என்ன டவுட் இருக்குது? டவுட் இல்லைங்க சார். அப்ப தேர்ட் क्वेश्चन சொல்லுங்க. தேர்ட் क्वेश्चन x belongs to என்ன சொல்லிட்டாங்க? நேச்சுரல் நம்பர்ட்டாங்க. அப்ப x ஓட வேல்யூ கண்டுபிடிங்க. 2x - 1 = 1. 2x = 1 sir. x = 1/2. 1/2 is a natural number or not a natural number? So 1/2 வந்து 0.5. 0.5 வந்து natural number is not a natural number. அப்ப not a natural number இதோட மீனிங் என்ன? empty set. empty set. ஓகே, இதுக்கு பேர் என்னது? empty set. empty set is a finite set தான். empty setங்கிறது என்ன சொல்றாங்க? finite set தான் சொல்றாங்க. சரிங்களா? sir. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா? yes sir. புரியலனா கீழ வேகமா போனான்னு சொல்றாங்கன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் இன்னொருக்கா. கண்ணே தரன் சார் புரியலனா சொல்ல எக்ஸ்பிளைன் பண்றேனே. yes sir புரியுதுங்க சார். சரி, fourth question சொல்றாங்க. fourth question என்னன்னு சொல்லுங்க. n is a prime number. prime number எப்படி எழுதுவ? so prime number வந்து 2 3 5 7 11 13 17 வருது. 17 23 19 23 அப்படியே போயிட்டே இருக்குது. போயிட்டே இருந்தா அதுக்கு பேர் என்ன சொன்னேன்? ஸ்பேட்டர்னா இன்ஃபினிட்டி சார். அப்ப இன்ஃபினிட்டி செட். அதுக்கு பேர் என்னது? இன்ஃபினிட் செட். இன்ஃபினிட்டி செட். புரியுதா? ஃபைனைட்டா இன்ஃபினிட்டா இன்ஃபினிட் செட். கரெக்ட்டுங்களா? எஸ் சார். அடுத்தது உனக்கு பிடிச்சதுதான், நீங்க சொல்லிடுவீங்க. சொல்லுங்க. 5th ஒன்னோட ஆன்சர். ஆட் நம்பர் எப்படி இருக்கும்? 1 3 5 7 9 11 and goes on sir. infinity செட். சரிங்களா? எஸ் சார். என்ன டவுட் கண்ணு? ஈஸியா இருக்குதா? எஸ் சார். ஈஸியா. அப்ப இதை வச்சு நீ என்ன வேணா போட முடியுமா? ஃபைனைட்டா இன்ஃபினிட்டா கேட்டா போட முடியுமா? எஸ் சார் போட முடியும் சார். சரி, அப்போனா உன்னோட எக்ஸசைஸில் செகண்ட் கொஸ்டின், உன்னோட 1.2ல செகண்ட் கொஸ்டின், அதை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு முடிச்சிடறேன் கிளாஸை. நம்ம நாளைக்கு பார்ப்போம். முடிஞ்ச அந்த எக்ஸசைஸ் 1.2ல உன்னால் எவ்வளோ போட முடியுமோ போடுங்க. நான் உங்கள்கிட்ட எந்த ஒர்க்கு கேட்கல. மறுபடியும் அடுத்த கிளாஸ் எப்பயும் பார்த்துட்டு அப்டேட் பண்ணுங்க. நான் அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இது வந்து எக்ஸசைஸ் 1.2. The sets are finite or infinite. Set of all month of the years. எத்தனை மந்த் இருக்குது? Sir 12 months. 12 month கவுண்ட் பண்ணிட்டேன். அப்ப is a finite. கரெக்ட்டா? Yes sir. 1, 2, dot dot ன்னு வந்துச்சு. டாட் டாட் வந்தாவே என்ன சொன்னேன்? Infinity sir. Infinite. இது 1, 2, dot dot பட் 99 கண்ட்ரேன்னு வந்து ஸ்டாப் ஆகுது. டாட் டாட் போறது முக்கியம். டாட் டாட் போயிட்டு இருந்தா இன்ஃபினைட். Yes sir. டாட் டாட் போயிட்டு வந்து மறுபடியும் நம்பர் வந்துருச்சு. நம்பர் வந்துச்சு, இதுக்கு பேர் என்ன? Finite sir. சூப்பர், வெரி குட், நல்ல பாயிண்ட் ஆகுது. அடுத்து என்ன சொல்லிக்கிறாங்க? the set of all positive integer. என்ன சொல்லிட்டாங்க? கிரேட்டர் than கண்டென்ட். ரொம்ப டேஞ்சரஸ் கொஸ்டின். டிஜிட் வந்து என்ன சொல்லிட்டாங்க?
கிரேட்டர் தென் 100 கிரேட்டர் தென் 100 எஸ் சார் 100 வரை பெருசா இருக்கு கரெக்டா 100 yes, வரை sir. பெருசா இருக்குது என்னென்ன நம்பர் வரும் 100 வரை பெருசா இருந்தா 101 102 டாட் 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 போயிட்டே இருக்கு கரெக்டா எஸ் சார் டாட் 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 போயிட்டே இருக்குது எங்க ஸ்டாப் பண்ண சொல்றானா பண்ண சொல்லல அப்ப இது என்னதா இருக்கும் இன்ஃபினைட் செட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டியா எஸ் சார் சூப்பர் அடுத்தது செட் ஆஃப் ஆல் பிரைம் நம்பர்ஸ் less than 99 less than 99 the finite set finite தான் இங்க வந்து ஒரு வேர்டு கொடுத்திருக்கணும் பாசிட்டிவ் பிரைம் நம்பரா நெகட்டிவ் பிரைம் நம்பரா பார்த்திருக்கணும் அவன் என்ன சொல்லிக்கிறான்னா 99 less than பிரைம் நம்பர்னு சொல்லிக்கிறான் கரெக்டா அந்த பிரைம் நம்பர் பாசிட்டிவ் பிரைம் நம்பரா நெகட்டிவ் பிரைம் நம்பரா நீ பாசிட்டிவ் கன்சிடர் பண்ணா 0 to 99 கரெக்டா பிரைம் நம்பர் 0 to 99 இருக்கிறது எழுதுனா போதும் இஸ் a finite பட் அவன் என்ன சொல்லிட்டான் less than 99 சொல்லிக்கிறான் நீ பாசிட்டிவா இருந்தா அது finite எழுதிக்கோ சரிங்களா yes sir less than 99 னா என்ன ஆகும் up to -infinity வரைக்கும் வர பாசிபிள் இருக்குதுல நெகட்டிவ் பிரைம் நம்பர் இருக்குதுல நெகட்டிவ் பிரைம் நம்பர்லாம் யாரு -2 -3 -5 இவனெல்லாம் பிரைம் நம்பர் தானே எப்படி 2 3 5 வந்து பிரைம் நம்பர் சொல்றோமோ -2 -3 எதால டிவைட் ஆகும் ஒன்னு 1 ஆல ஆகும் இல்லனா -2 ஆல தான் ஆகுமா ஓகே அப்ப இந்த நெகட்டிவ் கன்சிடர் பண்ண தேவை only பாசிட்டிவ் மட்டும் கன்சிடர் பண்ணா உனக்கு வந்து என்னவோ ஃபைனைட் செட் only பாசிட்டிவ் மட்டும் பிரைம் நம்பர் கன்சிடர் பண்ணா only ஃபைனைட் செட் எழுத மாட்டோம் கரெக்ட்டுங்களா எஸ் சார் நெகட்டிவ் பத்தி நீ பேச தேவையில்லை இது ஃபைனைட் ஆயிடும் சரிங்களா எஸ் சார் என்ன டவுட் இருக்குது கண்ணு சார் அந்த